ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக ஆயத்தமா, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில் மனிதனுடைய வாயிலில் வார்த்தைகள், பிறக்கிற வார்த்தைகள் இல்லை, முடியாது, நடக்காது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் பிறக்கிறது. இங்கே பார்க்கிறோம், இந்த எலியா சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், விதவை வீட்டில் உன்னை போஷிக்கும்படியாக ஒரு விதவைக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இவன் அதேபடி சாரிபாத்து ஊருக்கு வந்தான். வந்த வேளையில் அங்கு விதவையை தேடி இவளை சாரிபாத்து விரவை பறிக்கி கொண்டிருக்கிற இவளை பார்த்து, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்கிறான். அவள் தண்ணீர் மோர உள்ளே போகும் பொழுது அப்படியே கொஞ்சம் அப்பம் எடுத்து வா என்று சொல்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பொழுது அவள் சொல்லுகிற, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதில் யாராக இருந்தாலும் சரி, சொல்லக்கூடிய வார்த்தைகள் முடியாது, இல்லை, நடக்குமா என்கிற சந்தேகத்தோடு தான் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறார். இங்கே இந்த விதவையை பார்க்கும் பொழுதும் இங்கேயும் இல்லை என்று சொல்கிறார். மரியாள் யோவானிய புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலும் அங்கே மரியாள், இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்கிறாள். ஆனால் அப்படி சொன்ன அந்த சகோதரியும் சொல்கிறார் இல்லை என்று. அன்புக்குரியவர்களே, இல்லை, முடியாது என்கிற இந்த வார்த்தையை மனிதனை விட்டு பிரிக்கவே முடியாது. அவன் முதலாவது எப்படி இருந்தாலும் சரி, இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மோசேயை குறித்து என்னாகம புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அங்கே மோசே சொல்லுகிறான், இந்த காரியம் என்னிடத்தில் இருக்கிற ஜனம் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனம், இவ்வளவு ஜனங்களுக்கும் நீர் இறைச்சியை முக்கால சாப்பிடும்படி தெவிட்டு போகும்படி கொடுப்பேன் என்று சொன்னீரே, இது ஆகுமா என்று மோசே தேவனோடு முகமுகமாக சந்தித்த, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த இந்த மனிதனும் சொல்கிறான், முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய கரம் குறுகி போய்விட்டதோ மோசே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்கிறார். அப்படி என்றால் தேவனால் முடியாது, இல்லை என்கிற வார்த்தை மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இது மனிதனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமையில் இருக்கிறாயா? முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கிறாயா? முடியாத காரியத்திலும் ஆண்டவர் சொல்கிறார் மோசேயை பார்த்து, என் கரம் குறுகி போகவில்லை. அங்கே இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையில் அங்கே தேவன் பரிபூர்ணத்தை கட்டளையிட்டார் கானாவூர் கல்யாணத்தில். இங்கே எலியாவை பார்க்கிறோம். எலியா சாரிபாத்து விதவை வீட்டில் இல்லை என்ற அந்த வார்த்தையில்
அங்கு அந்த வருஷம் முழுவதும் அவளும் அவள் வீட்டாரும், அவள் மாத்திரமல்ல அவளுடைய சார்ந்த வீட்டார் குடும்பத்தினர் எல்லாரும் சாப்பிட்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கையளவு மேகம் பெருமழையே தேவன் கட்டளையிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் குறைபாடோடு காணப்படுகிறாயா? கவலைப்படாதே. இந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆம், இந்த நாட்களில் ஒன்றும் இல்லையே, எல்லாம் சரியாகி போயிட்டதே, காலியாகிவிட்டதே, இல்லாமல் இருக்கிறனே என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயா? மோசே முகமுகமாக தரிசித்த மோசையும் அப்படித்தான் சொன்னான், இல்லை என்று சொன்னான். ஆனால் இல்லாத இடத்திலிருந்து, முடியாது என்று சொன்ன இடத்திலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிதான அற்புதங்களை இவர் செய்ய வல்லமுள்ளவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, நம்முடைய மகிமை உள்ள கரம் வெளிப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.